நாகை மாவட்டம் தரங்கம்பாடியில வறட்சியின் காரணமாக விவசாயிகள் மாற்று பயிரா கீரை சாகுபடியில ஈடுபட்டிருக்காங்க. இது குறித்து ஒரு செய்தி தொகுப்புல பார்க்கலாம். நாகை மாவட்டம் தரங்கம்பாடியில் பொய்த்து போன பருவமழையால் விவசாயமே கேள்விக்குறியாகியுள்ளது. நெற்பயிருக்கு பதிலாக குறைந்த அளவு தண்ணீர் செலவாகும் மாற்று விவசாயத்தில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தரங்கம்பாடி தாலுகாவில் உள்ள கோழியப்பநல்லூர், மாணிக்கப்பங்கு, ஆனைக்கோயில், ஆனந்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளை சுற்றியுள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாயிகள் மாற்று பயிராக கீரை சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். எல்லாம் தண்ணி இல்லாத எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்போ இன்ஜினை போட்டு தண்ணி அரைக்கிறதுனால மாற்று விவசாயம் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். விவசாயம் காய்கறி, கீரை இல்லை மற்ற சாகுபடி மாற்று சாகுபடி செஞ்சோம்னாக்கா எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குது. கீரைக்கட்டு ஒன்று 4 ரூபாய் முதல் 5 ரூபாய் வரை விற்கப்படுவதாகவும், விதைப்புக்கு பின் 35 நாட்களில் அறுவடை செய்து விற்பனை செய்வதால் சுழற்சி முறையில் தொடர்ந்து பயன் தருவதாகவும் கீரை விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கீரைக்கான விதைகள், உரங்கள், மோட்டார் மற்றும் ஸ்பிரிங்லர் குழாய்கள் போன்றவற்றை அரசு மானிய விலையில் வழங்கினால் கீரை விவசாயம் மூலம் பயனடையலாம் என்கின்றனர் விவசாயிகள். இது குடும்பமே சாகுபடி பண்ணுறதால ஏதோ நாங்கள் மனை எல்லாம் குடும்ப பிள்ளை மனை எல்லாருமே சேர்ந்து தான் பாடுபட்டு இந்த கீரை சாகுபடி பண்ணுறோம். இதில் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கிது. ஆனால் அரசாங்கத்தால் வர வேண்டிய மானியங்கள் எதுவுமே கிடையாது. இந்த ஸ்பிரிங்கில் போய் போட்டுதாங்க அரைச்சிட்டு இதெல்லாம் பணத்தை கொடுத்தா வாங்கி போட்டிருக்கிறோம். இதில் மானியமோ உரமோ விதையோ எதுவுமே கிடையாது. அதெல்லாம் வந்தால் கொஞ்சம் சௌகரியமாக இருக்குங்க. அதுதான் மாற்று விவசாயத்துக்கு இதை கொஞ்சம் அரசாங்கம் உதவி பண்ணி எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் கொடுத்து இன்னும் அதிகப்படியாக எங்கள்கிட்ட பண்ணணுன்னா அரசாங்கமும் எங்களுக்கு கொஞ்சம் உதவி கொடுக்கணும். விதை மானியத்தில் கொடுக்கணும், உரங்கள் கொடுக்கணும். உரங்கள் எல்லாத்தையுமே காசு போட்டு வாங்கினா அதில் எங்களுக்கு பெரிய பெனிஃபிட் கிடையாது. தேவையான உதவிகள் கிடைத்தால் மாற்று விவசாயத்திலும் சாதிக்க முடியும் என நம்பிக்கையுடன் வயலில் இறங்கியுள்ள விவசாயிகளுக்கு அரசு மானிய விலையில் இடுபொருட்களை வழங்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் ஒட்டுமொத்த குரலாக உள்ளது.